டியோ குரூப்போட தலைவனுக்கு தோட்டாவால போலீசார் எழுதின தீர்ப்பு சரியா? நள்ளிரவில் ஹைவேயில் சிட்டாய் பறக்கும் இந்த மூவரும் சாதாரண ஆட்கள் இல்லை. சாலையோரத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த லாரி டிரைவர்களை அரிவாளால் வெட்டி செல்போன் பணத்தை கொள்ளையடித்த வழிப்பறி கூட்டம். ஒரே இரவில் 3 டிரைவர்களிடம் வழிப்பறியை அரங்கேற்றிவிட்டுதான் இப்படி புயல் வேகத்தில் சீறி பாய்ந்து எஸ்கேப் ஆகியுள்ளனர். இப்படி அசூர வேகத்தில் பறந்த கொள்ளை கூட்ட தலைவன் தற்போது உயிருடன் இல்லை. விடிந்ததும் விடியாததுமாய் போலீசாரின் தோட்டாவுக்கு இரையாகி இருக்கிறார். புதுச்சேரி நாகை தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இதில் கடலூர் மாவட்டம் எம்புதூர் பகுதியில் வரும் வாகனங்களை மறித்து ஒரு மர்ம கும்பல் வழிப்பறியில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளது. இதனால் காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் புதுச்சேரியிலிருந்து மயிலாடுதுறைக்கு சென்ற ஒரு லாரியை மறித்த கும்பல் ஓட்டுநரை அரிவாளால் தாக்கி செல்போன் மற்றும் பணத்தை பறித்துள்ளது. அதேபோல் சாலை ஓரத்தில் லாரியை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மற்றொரு டிரைவரையும் அரிவாளால் தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளனர். இப்படியாக ஒரே நாளில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 3 லாரி ஓட்டுநர்களை அந்த கும்பல் வெட்டி தாக்கிவிட்டு செல்போன் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறது. இந்த தகவல் அறிந்து கடலூர் எஸ்பி ஜெயக்குமார் தலைமையில் 3 தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணி தொடங்கியது. போலீசார் சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல் போன்றவற்றை ஆராய்ந்து தடயங்களை சேகரித்தனர். மேலும் பாதிக்கப்பட்ட லாரி ஓட்டுநர்களிடம் கொள்ளையர்கள் குறித்த அங்க அடையாளங்களை பெற்றுக்கொண்டனர். பாதிக்கப்பட்டவர்கள் கூறியதிலிருந்து கொள்ளையில் ஈடுபட்ட அனைவரும் 20 வயதுடைய நண்டு சிண்டுகள் என்று தெரிய வந்திருக்கிறது. உடனே தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டது. அப்போது எம்புதூர் பகுதியில் உள்ள ஒரு தோப்பில் வழிப்பறி கூட்டத்தின் தலைவன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே அங்கு விரைந்த போலீசார் தோப்பில் இறங்கி தேடி இருக்கிறார்கள். அப்போதுதான் புதருக்குள் மறைந்திருந்த ஒரு கொள்ளையன் திடீரென வெளியே வந்து 2 போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். இதனை கண்ட ஆய்வாளர் சந்திரன் தப்பி ஓடாமல் சரணடைய சொல்லி அந்த கொள்ளையனுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆனால் அந்த கொள்ளையன் கேட்பதா இல்லை.